சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் இறுதியாண்டு பட்டப்படிப்பு படித்து வரும் மாணவி ஒருவர் பேராசிரியர் ஞானவேல் பாபு என்பவர் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். விடுதியில் தங்கி படித்து வந்த தனக்கு உதவுவது போல பழகிய பேராசிரியர் ஞானவேல் பாபு நேரிலும் தொலைபேசிகளும் ஆபாசமாக பேசி தனக்கு தொந்தரவு செய்ததாகவும், நண்பர்களோடு வெளியில் சென்றால் கூட அதை தவறாக சித்தரித்து பேசி வந்ததாகவும் மாணவி புகாரில் தெரிவித்திருந்தார். 3ஆம் ஆண்டு முதல் என்னை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்கி செல்போனில் பேச வற்புறுத்தியதாகவும், நான் தவிர்த்த போதும் வற்புறுத்தியதாகவும், எண்களை பிளாக் செய்த போதும் ஞானவேல் பாபு வேறு எண்களில் இருந்து அழைத்து தனக்கு தொல்லை கொடுத்ததாகவும், வெளியே வர வேண்டும் என மிரட்டுவதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இரவு 10 மணிக்கு மேல் தனக்கு ஆடியோ மற்றும் வீடியோ கால் செய்வார். போனை எடுக்கவில்லை என்றால் சக தோழிகளுக்கு போன் செய்து அவரிடம் பேசச் சொல்லி வற்புறுத்தி வந்தார். நான் மட்டும் இல்லாமல் தனது சக தோழிகள் நிறைய பேர் பேராசிரியர் ஞானவேல் பாபுவால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். அவர்கள் புகார் கொடுக்க தயங்குகிறார்கள். ஏற்கனவே இது குறித்து பலரும் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தோம் எனவும், தயவு செய்து எங்கள் வகுப்பறையில் விசாரணை நடத்துங்கள் என்றும் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்துள்ளார். கல்லூரி மாணவியின் குடும்ப சூழ்நிலையை அறிந்த ஞானவேல் பாபு பணம் அனுப்பி தன் மீது நல்ல எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டு உள்ளார். மாணவியின் தந்தையிடமும் உங்கள் மகளை நான் எனது மகள் போல பார்த்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். ஞானவேல் பாபு ஆபாசமாக பேசி வந்ததால் மாணவி கல்லூரியில் புகார் அளித்த நிலையில் மிரட்டியதாக கூறி ஆடியோ ஒன்றையும் ஒப்படைத்தார். அவர் நீ வர வேணாம்னு சொன்னா காலைல 6 மணி ஃபிளைட் பிடிச்சி நான் அங்கே போவேன். காலைல 10 மணிக்கு என் மன உளைச்சலுக்கு நான் இங்கே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நீ அவமானப்படுத்திட்டு இருக்கிற என்ன இருந்தால் அவர்கிட்ட நான் போய் கேட்குறேன். நான் அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு வரணும்ல. தாராளமாக சொல்லு. நீ தாராளமாக இதுதான் எனக்கு வேணும். நான் அவ்வளோ நாளாக பேசிட்டு இருந்தேன்ல, அது கிடையாது உன்னோட விஷயம். நாளைக்கு நான் சொல்ல போறேன்ல, நாளைக்கு உங்ககிட்ட அவர்கிட்ட கொடுக்க போறேன்ல, அதெல்லாம் தான் நாளைக்கு விஷயமே. இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன்ல, ரொம்ப குறைச்சி மதிப்பு போட்டு, ரொம்ப குறைச்சி எடை போட்டு, நீ என்ன குறைச்சி எடை போட்ட. இன்னும் 10 நாளில் நீ கல்லூரி முடித்து கிளம்பி விடுவாய். நான் எவ்வளவு மனவேதனையை தாங்குவேன். நான் ஊருக்கு போனதும் உங்களுக்கு கால் பண்ணுறேன், உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அது போதும் என ஞானவேல் பாபு மாணவியிடம் பேசியுள்ளார். இப்போ இன்னும் 10 நாள் தான் ஒர்க்கிங் டே. ஒரு நாள் ப்ராஜெக்ட், ஒரு நாள் ரிவ்யூ, ஒரு நாள் கெட்டு கதறு, ஒரு நாள் போட்டோ ஷூட்டு, 10 நாள் கூட ஹார்ட்லி கிடையாது. அந்த மன வேதனையோட விட்டுட்டு அப்படியே நீ இறங்கி போனி. நீ ஜாலியா இருக்கிற, உனக்கு பேர் இருக்கு. நீ போனீன்னா டெய்லி நைட் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு சனி ஞாயிறு ஆனா ஒரே அவுட்டிங் தான். நீ போயிடுவ. அந்த மன வேதனையில எத்தனை நாள் நான் தாங்கிறது? என் மனசு என்ன கல்லா மிருகமா? நானு ஒரே ஒரு சின்ன வார்த்தை, இங்க பாருங்க, நடந்து போச்சு, நான் நல்லா வருவேன், நீங்க இருக்கிறீங்க, அப்பா இருக்கிறாரு, நீங்க எல்லாம் பாத்துப்பீங்க, டெய்லி பேச மட்டும் என்னால முடியாது, என் போக்குல விடுங்க, நான் என்ஜாயே பண்ணல, நான் ஸ்கூல்ல இருந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஸ்கூல்ல கடினமா உழைச்சேன், இங்கேயும் அது மாதிரி உழைக்கிறேன், நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க, நான் 2 வருஷமா படிக்கிறேன், நான் வேலை வாங்கியிருக்கேன், எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், நான் 4 மாசம் ஃப்ரீயா இருக்கிறேன், நான் காலேஜ் முடிச்சு ஊர்ல போய் நான் ஊர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க இல்லாம யாரும் எனக்கு கல்யாணம் பண்ண போறேன். நீ பேசவே வேண்டாமா தெய்வமே, அதெல்லாம் பழசு, நீ எனக்கு எனிமி ஆயிட்ட. அந்த மாணவி பேராசிரியர் ஞானவேல் பாபுவிடம் பேசுவதை தவிர்த்து வந்த நிலையில் தனக்கு எக்ஸாம் உள்ளது, இனிமேல் தன்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என ஜிபேயிலும் அந்த பெண் மெசேஜ் அனுப்பியும் கேட்காத ஞானவேல் பாபு தன்னை அசிங்கப்படுத்துறியா, இரு உன் தந்தையை இங்கு வர வைக்கிறேன் என மிரட்டியதாக கூறப்படுகின்றது. நாளைக்கு வர சொல்லியிருக்கம்மா, உங்ககிட்ட வர சொல்ல போறேன் இனிமேதான். ஏன்னா உங்ககிட்ட பேசி எதுவும் முடியல என்னால. ஒரு டீச்சரா என்னால அவமானப்பட முடியல. அதனால ஏன்னா உங்ககிட்ட சொல்லாம வேலை செய்யக்கூடாது இல்லையா? அதனால வர வைக்கிறது. நான் அவர் நாளைக்கு என்ன வேலைனாலும் தூக்கி போட்டு நாளைக்கு வர சொல்றேன், நேர்ல பேசிக்கிறேன்னு. அந்த மாணவி போனை எடுக்காத போது மாணவியின் தோழிக்கு போன் செய்து அந்த பெண்ணிடம் கொடுக்குமாறு கூறி மீண்டும் ஞானவேல் பாபு தொந்தரவு செய்து உள்ளார். அது மட்டுமில்லாமல் மாணவியின் நண்பருக்கு போன் செய்து மன்னிப்பு கேட்ட சம்பவமும் அரங்கேறி உள்ளது. நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன். நான் அப்படி இல்லாட்டி உனக்கு போன் பண்ணி சாரி கேட்பேன். நீங்க முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா பேசிக்கணும்.
சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும்னு ஒரு எதிர்பார்ப்புல தானே நம்ம இறங்கி போறோம். அது எப்படி அது அவளுக்கு தெரியாம போச்சு? 2 வருஷமா 2.5 வருஷமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்துல 300 ஸ்டூடெண்ட் மத்தியில் அவமானப்படுத்தினா எந்த வாத்தியாராவது ஏத்துப்பானா? இதற்கிடையே கல்லூரி முன்பு SFI அமைப்பு மற்றும் கல்லூரி மாணவர்கள் இணைந்து குற்றவாளி மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் குற்றம் சாட்டப்பட்ட பேராசிரியர் ஞானவேல் பாபுவை சஸ்பெண்ட் செய்ததாக கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. பேராசிரியர் ஞானவேல் பாபு மீது மேலும் 4 மாணவிகள் காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்கலைக்கழகத்திற்கும் நேரடியாக சென்று 4 மாணவிகள் மற்றும் சில மாணவர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் பேராசிரியர் ஞானவேல் பாபு மீது கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை முன்னெடுத்த நிலையில் நெல்லையில் வைத்து பேராசிரியர் ஞானவேல் பாபுவை தனிப்படை போலீசார் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்.